அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் அவட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, கும்ப ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்தாலும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த மாதத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்ல. ஸோ மணி ரொட்டேஷன் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் தேவையில்லாத பேச்சுக்களை குறைங்க. பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் நான் பெருசாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க பண்ணலாம். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுலேயும் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. பெரிய மனிதருடைய தொடர்பு, செலிபிரிட்டியுடைய நட்பு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சுச்சுவேஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ இந்த காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகுமானா இல்லை. அதனால் ரொம்ப கவனித்து நீங்கள் லோனை செலவு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது. பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டு பாண்டாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வேறு எதுலையாவது ரேஸில் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் நார்மலாகவே பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கப்படும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் அஃபேருக்கு வழியே இந்த லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை இந்த மாதத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு மகசூல் அதிகமாக இருக்குது, லாபம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் காளியையும் சித்தர்களையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதத்தில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருந்தீங்கனாலும் அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கோ செலக்ட் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த மாதம் நான் பெருசாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையா இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இதுவும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான வழக்குகளில் விடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கு இதுக்கெல்லாமே வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிரிகள், டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்காங்க அத்தனை பேருக்கும், குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அதில் கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். எல்லா விதமான யூக வணிகங்களும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும்
இந்த மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லவ் சக்ஸஸ் ஆகல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஸுக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வந்துருவாங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்ல நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் திரும்பவும் சொல்ல ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் முழுவதும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். முழுமுதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பூரட்டாதி நீங்கள் கும்பராசியில் பிறந்தாலும் சரி, மீன ராசியில் பிறந்தாலும் சரி, பொதுவாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கிரகங்களால் அதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராமல் ரொம்ப நாளாக நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, பிரார்த்தனை பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கிறவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு. ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று இதெல்லாம் இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஆக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம் கூடும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு, நீங்கள் பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதத்தில் பரவாயில்ல. அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 யூனிட் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் நல்லா ஏர்னிங் இருக்குது. அது மட்டுமல்ல, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கரியர் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அத்தனை விதமான ஹையர் எஜுகேஷனும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதோட இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் உங்களுக்கு அந்தஸ்து கூடும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கெல்லாம் உடம்புல ஒபிசிட்டி, தைராய்டு, கிரானிக்கா டிசீஸ் இருக்கோ அவங்கெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. புதுசாக காதல் விஷயங்கள் இருந்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.